நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உண்டான நாட்களுக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம்னு இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் கிரகங்கள் மாறிண்டே இருக்கும். 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு. கடக ராசியில் குரு, புதன், சுக்கிரன் சேர்க்கை. சிம்ம ராசியில் கேது. இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் உள்ளார்கள். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புதன் 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். வக்ரகதியில் வரார். அதே சமயம் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலையில் பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கு. ஆடி மாத பிறப்பு. இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் இது 2 மட்டும்தான். சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதியே ஒரு பயிற்சி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில் இருக்கிற சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு கடகராசியிலிருந்து சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் 4ஆம் தேதி அன்னைக்கு. 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து புதன் மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு, வக்ர பயிற்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி ராத்திரி 11:37 அதாவது ஜூலை 17ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள், முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஆணி மாதத்தில் கடைசி அமாவாசை, அதாவது மாத கடைசியில் வர அமாவாசை. ஜூலை 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலையில் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதாவது ஆடி மாத பிறப்பு. ஜூலை 17, அதாவது ஜூலை 17, 18, 19 இந்த 3 நாட்கள் நதி ரஜஸ்வலா அப்படின்ட்டு ஒரு விசேஷம். அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பெண்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது மாதிரி பாரத தேசத்தில் நதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால தான் வருஷம் இந்த ஆடி மாதம் 1, 2, 3 நாட்களில் நதியில் குளிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, அன்னைக்கு இந்த நதியில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் கரை சேருவதற்கான வாய்ப்பும் கடலில் போய் கலக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு பேஷ்டைன்னு சொல்லக்கூடிய மாதாந்திர தீட்டு வருவது போல் இந்த 3 நாட்கள் நதி ரஜஸ்வலா 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி நீராடுவதை தவிர்ப்பது உத்தமம். அதே சமயம் 26/7/2026 அதாவது ஜூலை 26ஆம் தேதி அன்னைக்கு சன்னியாசிகளுக்கான சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். இந்த சாதுர்மாசிய விரதத்தில் சன்னியாசிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. மற்ற நாள்லாம் ஒரு இடத்துல 3 நாள் 5 நாளைக்கு மேலே அவள் தங்கக்கூடாது. இந்த சாதுர்மாசிய விரதம் நடக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் அவள் எங்கே இருக்காளோ அதே இடத்துல தான் இருக்கணும். அவள் செலக்ட் பண்ணி அவள் இருக்கலாம். அந்த நாட்களில் ஏன் வெளியில் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னால், அந்த சன்னியாசிகள் வெளியில் போகும்போது நம்மளுக்குமே அது உண்டு, மனுஷாளுக்குமே உண்டு. ஆனால் சன்னியாசிகளுக்கு அடுத்த உயிர்களின் மீதும் பரிவு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் சன்னியாசிகள் இந்த சாதுர்மாசிய விரதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மழை காலத்தில் தான் அது வரும். மழை இந்த மாதிரி குளிர்காலத்தில். அதனால் அந்த காலகட்டங்களில் புழு பூச்சிகள்லாம் ஊர்வனெல்லாம் வெளியில் வரும். அதனால் அவள் காலில் மிதிப்பட்டு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சாதுர்மாசிய விரதத்தில் எந்த சன்னியாசிகளும் வெளியில் நகரக்கூடாதுன்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய சட்டம். இந்த சாதுர்மாசிய விரதத்தில் எப்படி நமக்கு புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுமோ அதே மாதிரி சாதுர்மாசிய விரதத்தில் சன்னியாசிகள் தங்களுடைய முன்னோர் சன்னியாசி, அதாவது தங்களுக்கு முன்னாடி இருந்த
குருமார்களுக்கு குரு பூஜை செய்ய வேண்டும். அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29 அன்னைக்கு குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா அன்னைக்கு அவள் பூஜை பண்ணணும். அதுக்கு முன்னாடி 27/7/2026 ஜூலை 27 அன்னைக்கு வாஸ்து நாள். அன்னைக்கு வாஸ்து பூமி பூஜை செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கும். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் ஏன்னா ஆடி மாதங்கிறது ஜூலை மாதம் 16 ஆகஸ்ட் 16 வரைக்கும் இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆகஸ்ட் மாதம்தான் வருது. அதனால் ஆகஸ்ட் மாதம் 13-14 வாக்கில் வரும். அதனால் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் ஆடி மாத அமாவாசை வராது. இனி இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள், எப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும்னு பார்க்க போகிறோம் அடுத்து வர எபிசோட்களில். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். மேஷ ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிட்டார். வேலை இல்லைன்னு அவஸ்தைப்பட்டு இருக்கிற இளம் வயது ஆண் பெண்கள் மேஷராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான அதிகபட்ச பலன்கள் உள்ள மாதமாக இருக்கும். அது என்ன சார் அதிகபட்ச பலன்கள்? உங்களுடைய 4ஆம் இடத்துல புதன் குரு சுக்கிரன் சேர்க்கை. இதில் 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. பதவி தேடி வரணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை பெருமையாக பேசணும். இதில் 3ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்துக்கு வரார் வக்கரகதியில். பொதுவாக வக்கர கிரகங்கள் கெடுதலை பண்ணும். உங்களுக்கு புதன் நார்மலாகவே கெடுதல் பண்ணுவார். கெட்டவன் கெட்டு போகிறான். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது காரிய வெற்றி ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, இல்லை உங்களுடைய 12th or 10th மார்க்கை ரீவேல்யூவேஷன் பண்ணுறீங்க, இல்லை ரீடெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ரிசல்ட் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதையும் சமூகத்தில் உங்களுக்கு செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா மார்க் வாங்குறீங்க, மார்க் வாங்கினா உங்களை பற்றி பெருமையாக பேசணும். அப்பேற்பட்ட பெருமை மிகு காலகட்டம் ஆரம்பமாக போகிறது. அதனால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். அதுவும் நீங்கள் அரசியலில் நீங்கள் இல்லாமல் அரசாங்க பதவியில் இருக்கீங்க, இல்லை அரசு சார்பு விஷயத்தில் இருக்கீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உங்களை தேடி உங்களுக்கு ஒரு புது பொறுப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா 1ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிலேருந்து ஆரம்பித்து 1:31 1ஆம் தேதி ஜூலை 1 மத்தியானம் 1:31 ஆரம்பித்து 2, 3, 4, 5 6ஆம் தேதி காலை 9:57 வரை. அதன் பிறகு 8ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் காரிய வெற்றியையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இதில் மனசில் சஞ்சலத்தையும் கோபத்தில் தவறான வார்த்தைகளையும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி இரவு 7 மணி 1 முதல் ஜூலை 26ஆம் தேதி காலை 7:35 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பார். அந்த சமயத்தில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இருப்பார். நார்மலாகவே உங்களுக்கு கொஞ்சம் காட்டமான வாய், இப்போ கேட்கவே வேணாம். 2ஆம் இடத்துல செவ்வாய். நீங்கள் பேசுகிறது அடுத்த வாழ மனசில் சஞ்சலத்தை, கோபத்தை, சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் பேசும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு தேன் தடவி பேசுவதற்கு தயாராக இருக்கணும். நீங்கள் தேன் தடவாமல் அப்படியே பேசினீங்கன்னா நல்ல ஈட்டி எடுத்து வயிற்றில் குத்துற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனை. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் கணவர்கிட்ட பேசுகிறீங்களா, மாமனார்கிட்ட பேசுகிறீங்களா, பையன்கிட்ட பேசுகிறீங்களா, மாட்டு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்களா, இல்லை மைத்துனர்கிட்ட பேசுகிறாளா, அது முக்கியம் இல்லை. யார்கிட்ட பேசினாலும் சரி உங்ககிட்ட பேசுகிறதுக்கே நடுங்குவாங்க. ஐயோ இன்னைக்கு போய் அவங்ககிட்ட பேச சொல்கிறிய, மேஷராசிக்காரம்மா அம்மாட்ட பேச சொல்கிறிய, குதறி எடுத்துருவாங்க.
அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் பத்தாவதுக்கு சனியின் பார்வை, அதனால் நீங்கள் பேசுகிறதே வந்து சண்டை போடுற மூடில் தான் இருப்பீங்க. நீங்கள் கேள்வி கேட்குறதே இந்த இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறது, ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறதே வந்து அடுத்தவங்களை மிரட்டுற மாதிரி தான் இருக்கும், மிரட்டும் துணியில் இருக்கும். அதனால் எல்லாருமே உங்கள்கிட்ட பயப்படுவாங்க. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நீங்கள் பேசுகிறது தான் அங்கே வேத வாக்காக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை அடங்கி போகக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பிடிவாத குணத்திற்கு ஈடு கொடுத்து நீங்கள் பேசுவீங்க. அவங்க 8 அடி பாய்ஞ்சாங்கன்னு நீங்கள் 16 அடி பாய்வீங்க. நீங்கள் 16 அடி பாய்ஞ்சா குழந்தைங்க 32 அடி பாயும். அதனால் இந்த சமயத்தில் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையோ பிடிவாதம் பிடிப்பதையோ தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பாராமுகமாக இருந்தால் அவர்களுக்கு சங்கடம் உடல் ரீதியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் சொத்து சார்ந்த விஷயங்களில் லீகல் என்டாங்கிள்ஸ்மெண்ட்ஸில் சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அது உங்களாலேயும் வரும், உங்கள் உறவுகளாலையும் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுவும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த இரும்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சம்மந்தமான கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்கள்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதை செலவு பண்ணாலும் நஷ்டத்தை தரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. சரி சார், எங்களுக்கு குரு பார்வை 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் இருக்கே, நாங்கள் ஏதாவது செலவு நஷ்டம் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்களே. நஷ்டம் ஏற்படாதுன்னு இல்லை, அனாவசிய செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அனாவசிய செலவு உங்கள் குடும்பத்தினரின் கோபத்திற்கும் பாதிப்பிற்கும் ஆளாகக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் கடல் கடந்து போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம். தாராளமாக நீங்கள் ஃபாரின் போகலாம். நீங்கள் ஃபாரினுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் வேலை சம்பந்தமாக நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லையா, இந்த நம்ம கிராமத்து சைட்லலாம் சொல்லுவாங்க, நான் தான் பார்த்துருக்கேன், பையனுக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் நேரம் சரியில்லை, ஒன்றா அப்பாவை வெளியூருக்கு அனுப்பு இல்லை பையனை வெளியூருக்கு அனுப்பு அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே வீட்டில் இருந்தால் சண்டை சச்சரவுகள் அடிதடி வரைக்கும் போகுங்கிறனால தான். ஆனால் இப்போ வந்து அதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பையனை வந்து வெளியூரில் போய் படிக்க வைங்க, இல்லை ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்புங்க. ஏன்னா இங்கே இருந்தால் உங்கள் இந்த பையனுடைய அப்பாவோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும் அப்படின்ட்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கிடைச்சதுன்னா நல்லது. இடமாற்றம் கம்பெனியாக கொடுத்தா அக்செப்டட், தாராளமாக அக்செப்ட் பண்ணுங்கள். ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக போய் கேட்குறதா இருந்தால் சமயோசிதமாக கேட்கணும். அதாவது இடம் பொருள் லேவல் பார்த்து கேட்கணும். ஒரு 10 பேர் மீட்டிங்கில் இருக்கும்போது ஏந்திரிச்சு, சார் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஓவர்சீஸ், என்னமோ வந்து எக்ஸ்கியூஸ் மீ வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தனிமையில் போய் பார்த்து உங்கள் ஹெச்ஆரை பார்த்து பேசணும். நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் கேட்குற விதத்திலே அதிகாரமாக கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மாதம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா நீங்கள் கடன் கேட்குறதே மிரட்டும் துணியில் இருக்கும். நீங்கள் கடன் கொடுத்த கடனை கேட்குறதையும் என்னமோ வந்து அவங்கள வந்து மிரட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க லீகல் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார், 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முருகன் ஸ்கந்தனுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம், இதை டெய்லி கேளுங்க. இந்த சுப்பிரமணிய புஜங்கங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான மந்திரம் கிடையாது. நம்மள மாதிரி ஆட்களுக்கே வந்து அது கொஞ்சம் கஷ்டமான மந்திரம். அதனால் சுப்பிரமணிய புஜங்கத்தை யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அதில் நிதானமாக படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதனுடைய வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக வரும் பட்சத்தில் தனியாக சொல்லலாம். ஏன்னா முருகனுடைய மந்திரம்ங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பான மந்திரம். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்வதன் மூலமாக நிரந்தர வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அமைந்திடும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோபம் வருது. ஏன் அந்த கோபம்?
கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்கள், ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். ஒரு 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 அடிக்கு ஒரு அடி ஒரு ஸ்கொயர் மரப்பில் பலகை எடுத்து அதில் கோபம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணி அடிச்சிருங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதுக்கப்புறமா அந்த ஆணியை பிடுங்கி பாருங்கள், அந்த இடத்துல அந்த பலகை எவ்வளோ அசிங்கமாக தோணுன்னு. அது மாதிரி தான் நீங்கள் கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பதட்டத்தில் செய்யக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருக்கிட்ட கோவப்படுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களிடம்தான் கோவப்படுறீங்க. நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், எனக்கு உரிமை இருக்கிற இடத்துல தான் நான் கோவப்படுறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு உரிமை இருக்குன்ட்டு அவங்க திருப்பி பேசினா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே. இதுதான் உங்ககிட்ட பிரச்சனை. உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு உண்டான வழிகளை மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூலை 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி காலை 7 மணி 35 நிமிடம் வரை, அதன் பிறகு 31ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இதில் 1ஆம் தேதி அன்றைக்கி மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லதாக இருந்தாலும் அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் டென்ஷனில் இருப்பீங்க. அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதியான குரு, லாபஸ்தானாதிபதியான குரு உச்சமடைந்திருப்பது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஆனால் அதே எதிரிகளால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வரும்ன்ட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, வராமல் இருக்குது. எப்போ வரும்னு தெரியாதுன்னு இப்போ வரும். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது சான்சஸ் எப்படின்னா 99% சான்சஸ் இருக்குது. அந்த மீதி 1% அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் தனிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை பொறுத்தும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்க 16ஆம் தேதி வரைக்கும். அந்த 16ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா தேள் கொடுக்கு மாதிரி இருக்கும், அப் டு 16th. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற விதமே மாறி இருக்கும். ஏன்னா புதன் வந்து 7ஆம் தேதி அன்றைக்கி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, 2ஆம் வீட்டதிபதி வக்ரகதியில். இதனால் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் சட்டுன்னு கோபம் உங்கள் அந்த டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிபியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிபி மிஷினுக்கு வெளியில் போகும் அந்த மெர்க்குரி லெவல். அப்படிப்பட்ட அளவுக்கு பதட்டத்தில் இருப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை மட்டும்தான். இந்த செவ்வாய் நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்லது பண்ணுவார், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பதட்டத்தை ஏற்படுத்துவார். ஆனால் வியாதிக்கு எந்த வியாதியும் கொடுக்க மாட்டார். மருத்துவமே தேவையில்லை உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு அவருடைய பார்வை பலம் 7ஆம் இடத்துக்கு. அதாவது நீங்கள் யாருக்கிட்ட என்ன வேணால் கோவப்பட்டாலும் சரி, ஆனால் உங்ககிட்ட அவங்க வந்து எப்படி வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து தன்னுடைய எஜமானர் வாலாட்டின்னு வந்து நிற்குமோ அது மாதிரி உங்ககிட்ட நீங்கள் யார்கிட்ட என்ன கத்தினாலும் உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க. ஏன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் அப்படி இருக்கும். அதனால் பாசத்தை உதாசீனப்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் இந்த ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப சூப்பரான டைம். இல்லை நான் வந்து என்ட்ரி லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பதவியை கொடுப்பதற்கான சூழ்நிலை வரும். பதவியை கொடுக்கறதுனால யங் ஏஜ்லேயே பதவி வந்துடுத்துன்னா கொஞ்சம் தலகால் புரியாது. அதை தட்டி வைக்கிறதுக்கு தான் சனி பார்த்துட்டே இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். பதவி கிடைச்சதுனா கூட பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், புதன் வராரு. அதனால் குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இது குதர்க்க பேச்சுக்கள் யாருக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் கணவர்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும், உங்களுக்கு பாசமாக இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டமும், நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்களிடமும். அதாவது நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள்னால் இளம் வயது ஆண் பெண்கள்
உங்களுடைய காதலர்களிடமும் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதாவது 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை, புதிய முதலீடுகள், புதிய விஸ்தரிப்புகள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. புதுசாக வியாபாரம் துவக்கிறது, புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னா there is one person who is coming now. ஒரு பெரிய மனிதர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு பண முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அவர் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவார், இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படின்ட்டு. கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு ராசிநாதன் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. சுக அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த சொத்து சேர்க்கைக்கான முதலீடுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுப்பாரு. இதைத்தான் சொன்ன திடீர் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் அமைவார்கள். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நல்ல நட்புகள் மூலமாக காதலில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுவதற்கான சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது. அதாவது சமூகத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. இந்த சிறப்பான நேரத்தின் மூலமாக பண முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும்னு சொன்னேன். அந்த பொறுப்புகள் உங்களுக்கு பேர்டனாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும். நீங்கள் அதிகாரமாக பேசுகிறதோ இல்லை மிரட்டலாக பேசுகிறதோ பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அனாவசியமான டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படாத மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், படிக்கின்ற குழந்தைகள், படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் குடும்பத்தினரின் உதவியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. தாயாரின் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இதில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மாதத்தில் வரக்கூடிய சங்கடமான நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள், அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதே மாதிரி மாதக்கடைசியில் ஜூலை 26 காலை 7:35 ஜூலை 28 இரவு 7:49 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மனசில் இருக்கிறத அப்படியே உளறிக்கொட்டி கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன, ஸ்லோகத்தை சொன்னால் என்ன, மந்திரத்தை சொன்னால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். ஏன்னா வருமானம் கொஞ்சம் ஆசிலேட் ஆகுது, மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது. தசமஸ்தானத்துக்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. தந்தை விஷயத்தில் நற்செய்திகள் வரும். ஆனால் அந்த வேலை விஷயமா சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதுக்காக தான் மகாலட்சுமி வழிபாடு செய்ய 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 பண வருமானம் அதிகரிக்கும். அதை மகாலட்சுமி வழிபாட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுங்கள், இல்லாட்டி ஸ்ரீ சூக்தம் சொல்லி வழிபடுங்கள், இல்லை அப்படின்னா தாமரைப்பூ கொண்டு அர்ச்சித்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பணக்கஷ்டத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது அஃபிஷியலாக இருந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கும் வாய்ப்போ ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். எதை பேசினாலும் எதிரில் இருக்கிறவன் நம்பினா என்ன பண்ணுறது? உங்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன் அப்படின்னா நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கும். நீங்கள் பேசுகிறது நியாயமான வார்த்தைகளை பேசினா எப்பேற்பட்ட எதிரியும் அடங்கி போவான். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைமில் நீங்கள் இருக்கீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட அவமானங்களிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்.
இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த வளப்படுத்துகிறார் குரு. குரு எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். அதாவது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானம் வலுப்பெறுகின்றது. தொழில் வலுப்பெறணும்னா உங்களுடைய எதிரிகள் அடங்கி போகணும். எதிரிகள் அடங்கி போனால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் எதிரிகளை அழித்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குரு செயல்படுறாரு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் வளப்பெறுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாட்கள், அதாவது சங்கடத்தை தராத நாட்கள், சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்கள்னால் ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு 1ஆம் தேதி 1:31 அப்புறம் 4ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறது. 6ஆம் தேதி தான் ரொம்ப சூப்பரான டைம் ஆரம்பம். 6, 7, 8, 9, 10ஆம் தேதி மாலை 6:45 வரை. அதன் பிறகு 12ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் ஆரம்பித்து 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை. அதுக்கப்புறம் நேரம் சரியில்லை. இந்த மாத கடைசி சரியில்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இதில் குழப்பத்துக்கு காரணமான நாட்கள்னு சொன்னால் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை, 3ஆம் தேதி ராத்திரி, 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதே மாதிரி மாத கடைசிலையும், அதாவது மாத கடைசியிலன்னா 28/7/2026, 28ஆம் தேதி ஜூலை 28 இரவு 7:49 ஜூலை 31 காலை 6:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு பலம் பெறுகின்ற நாட்களாக இருக்கும். ஏன்? அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற நாட்கள் நல்லதாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ சந்திராஷ்டமத்திலையும் நல்லது நடக்கக்கூடிய ராசிகள் யாருன்னா இப்போதைக்கு நீங்கள் மட்டும்தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, பதவி உயர்வு கிடைக்கின்ற சூழ்நிலை, குடும்பத்தில் நீங்கள் இத்தனை நாளாக மாட்டுப்பண்ணாக இருந்திருப்பீள், இப்போ நீங்கள் மாமியாராக மாறக்கூடிய நேரம். இத்தனை நாளாக நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருப்பீள், அதாவது மனைவியாக மட்டும் இருப்பீள். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் தாய்மை அடையும் வாய்ப்பும் ஏற்படும். இதில் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது தாய்மையின் மூலமாக ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதா, இல்லை உடம்புல வயசானவாளாக இருந்த ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்கான்னா அவளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதா அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களாகட்டும், அதாவது less than 40 years இருக்கிறவாளுக்கு தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம், நிலம், வீடு, மனை சார்ந்த லாபங்கள் ஏற்படும். அதே சமயம் 4ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம், அதாவது நிலத்துக்கான கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ உங்கள் வீட்டுக்காக, உங்கள் சொத்து வாங்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க. அதனால் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அதே சமயம் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும். அந்த வருமானம் ஜாஸ்தி ஆகணும் எப்படின்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படணும். தொழில் ரீதியாக முதலீடுகள் தேவைப்பட்டதுன்னா அதுக்கு உண்டான கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். இது எப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி. ஒன்றா இது ஏறித்துனா, அந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவா, நீரேற வரப்புயர வரப்புயரும் வரப்புயர நெல்லுயரும் நெல்லுயர கோன் உயர்வான்னு. அந்த காலத்தில் ஔவையார் பாடின பாட்டு. அதாவது நீர் ஜாஸ்தி இருந்துன்னா வரப்பு ஏறும், வரப்பு ஏறித்துனா நெல் ஏறும், நெல் ஏறித்துனா அந்த நாட்டு சுபிக்ஷமாகும். அதாவது ஜிடிபி நல்லா இருக்கும், ஜிடிபி நல்லா இருந்தால் அந்த நாட்டு அரசன் நல்லா இருப்பான் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்கள் வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று நல்லது நடந்துகிட்டே இருக்கும். அதனால் செலவுகள் வரும், வருமானம் அதிகரிக்கும். வருமானத்துக்கேற்ற செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் செலவுகள், மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் பார்வை விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு
ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆரோக்கியங்கிறது உங்களுக்கானதான்னு கேட்டால் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கான மருத்துவ செலவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அரசாங்க ரீதியாக சில சிக்கல்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அங்கங்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் ஜாஸ்தியாகும், குழந்தைகளால் பெற்றோருக்கு கடன் ஜாஸ்தியாகும். ஏன் அப்படின்னா குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக ஃபாரின் போகிறதுக்கோ அல்லது மேல் படிப்புக்கான முயற்சியில் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், நான் பிஆர் வாங்கணும் இல்லை க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா இப்போது கொஞ்சம் அது சம்பந்தமாக இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான செயல்பாடுகளில் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இதில் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் சுக்கிரன் 4ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் 3இல் மறைவது விசேஷம். விரையாதிபதி 3இல் மறைவதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், செலவுகள் குறையும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் இந்த மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தவறான முடிவுகள் அல்லது பிடிவாதமான முடிவுகளால் உங்களுக்கு பணவிரயம் ஏற்படும். ஆனால் நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை வீட்டை கட்டி பார்க்கணும், இல்லை நிலத்தில் முதலீடு பண்ணணும், இப்போ நேரம் கிடையாது. இப்போ நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே நான் வீடு வாங்கிட்டேன் சார், அதில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா 4ஆம் வீட்டதிபதி வக்கரமாக இருக்கார், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. 4ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால போட்ட முதலீடுலேருந்து பணம் வருவது தாமதமாகும். அதனாலேயே உங்களுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். சுப செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையற்ற சில செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதாவது தப்பான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னா லீகல் பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி வெளியூருக்கு போகிறீங்கன்னா இந்த சபல புத்தி இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபடுங்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ரங்கநாத ஸ்தவம்னு ஒரு மந்திரம் இருக்குது, ஸ்லோகம் இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணால் யூடியூப்லேயும் இருக்குது, லிரிக்ஸாகவும் இருக்குது. அந்த ரங்கநாத ஸ்தவத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் சொல்லிட்டு போங்க. ஒரு 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம், ½ அன் ஹவர் வச்சுக்கோங்களேன். ½ அன் ஹவர் அதை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க. அந்த நாள் இனிமையாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் இனிமையாக இருப்பதற்கு தினமும் ரங்கநாத ஸ்தவத்தை பாராயணம் செய்யுங்கள் அல்லது காது குளிர கேளுங்கள். மன நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படும். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு வந்துட்டார். இது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆனால் அதிலே எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஜென்மகுரு கராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். கராகிரக வாசம்னா ஜெயில் வாசம்னு அர்த்தம். அதாவது ஜெயில் வாசம்னா உடனே அரெஸ்ட் வாரண்ட்டாக கிடையாது, உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசியில் குரு வந்திருக்கார். பொதுவாக குரு தான் இருக்கிற இடத்த டிஸ்டர்ப் பண்ணுவார், ஆனால் பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். உங்களால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுவீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு உடன்பிறப்புகளுக்காக வேலை செய்வீங்க, உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட வேலை பண்ணுறவங்களுக்காக உதவிகள் செய்வீங்க, உங்களுடைய தந்தையின் கடமையை ஆற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக உதவி செய்வீங்க. இப்படி அடுத்தவனுக்கு வேலை பண்ணால் என்ன ஆகும்? உடம்பு டயர்டாகும், உடம்பு அசதி ஏற்படும். அசதி மட்டும் இல்லை, உடம்பில் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகளில் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 8, 9, 10, 11, 12, 12ஆம் தேதி
இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 17ஆம் தேதி ராத்திரி 6 மணி 49 நிமிஷத்துலேருந்து 15, 16, 17, 18, 19, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31ஆம் தேதி காலை 6:30 மணி வரை உங்களுக்கு சாதகமான நாட்கள். ஆனால் இதுக்கு நேர்மறை பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில், சங்கடத்தை தரக்கூடிய வகையில், பணம் சார்ந்த விஷயங்கள், சொன்ன வார்த்தைக்காக சங்கடத்தை சந்திக்கும் நாட்கள்னு பார்த்தேன்னா சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை மாதம் 4ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 48 நிமிஷத்துலேருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி காலை 9 மணி 57 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் மாத கடைசியில் 31ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி காலை 6 மணி 38 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ மாத கடைசியில் நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்காக பதில் சொல்லியே மாளாது. இது மாத ஆரம்பத்துலேயும் வரும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, மாத ஆரம்பத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே பணம் வந்துடும், சேல்ரி வந்துடும், இல்லை உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இந்த 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அதாவது பற்றாக்குறை ஏற்படும். ஆனால் மாத கடைசியில் 31ஆம் தேதி உங்களுக்கு பற்றாக்குறை தான் அதிகமாக இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களால் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், என் மனைவி என் கூட பேசுகிறதே இல்லை, என் 2 குழந்தை இருக்குது சார், என் 2 குழந்தையும் கண்டுக்கிறதே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு புத்தி வரும். இந்த மாதம், அதாவது ஜூலை மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுடைய மனைவிக்கும் கணவனுக்கும், அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் படுற கஷ்டம் மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பையும் தகுதியையும் நினைத்து அவர்கள் வருந்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, இந்த ராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அவங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்திருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அந்த சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா கர்மா பண்ணுறதுக்கு கூட யோகம் இருக்குது. அது நல்ல விஷயந்தான், அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதே சமயம் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை துவக்குவதற்கான நேரம் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வியாபாரம் சம்பந்தமாக முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேர் நல்ல நண்பர்கள் அமைந்து அவர்களின் பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். அது மட்டும் இல்லை, குடும்பத்தினுடைய கௌரவத்தை உயர்த்துவார்கள். உங்களால் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு சொந்தமாக புதிய வியாபாரம் துவக்குவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அந்த உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் நீங்கள் பூரிப்படைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ இந்த மாதம், ஜூலை மாதம், இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பீரியட் ஃபார் கடகராசி. மாற்றங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு உங்கள் வாழ்க்கை துணை செயல்பட்டார்னா அவர் தான் சக்ஸஸ் ஃபார்முலாவுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார். அதே சமயம் உங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் படுற அவஸ்தைக்கு நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால் முன்னக்கூட்டியே உங்கள் கணவர்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ பதவிசாக பேச பழகுங்க. இல்லைப்பா வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, இது மட்டும் பண்ணி பாருங்கள், நல்லா வரலன்னா நீங்கள் வேறு உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படி சொல்லுங்கள். அவங்களோட ஈகோவை தூக்கி விடுங்க. அவங்க ஈகோ அப்படியே, அதாவது எப்படின்னா இந்த ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி கணவன் அப்படின்னா தலையில் தடவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களின் பிடரியை தடவி கொடுத்து காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள்.
சரி, நான் கடகராசியில் பிறந்த கணவன் சார் அப்படின்னா, இந்த மாதம் உங்கள் மனைவியுடைய தலைமுடியை கோதி விட்டு அவங்களுடைய அன்பை பெற்று அந்த அன்பை பிரதிபலித்து நீங்கள் அவர்களிடம் காரியத்தை சாதித்து கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதுவும் வயசானவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உடம்பு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூக்களுக்கு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. பெரிய வியாதிகள் இருக்காது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்கள், வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, பணம் வந்ததுன்னா வியாபாரம் வளர்ச்சி அடையும், வியாபாரம் வளர்ச்சி அடைஞ்சால் பணம் வரும், பணம் வந்ததுன்னா கடன் அடைக்கலாம், கடன் மூலமாக வருமானம் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஆனால் கௌரவத்துக்காக சண்டை போடுவீங்க. என் கௌரவத்தை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும், அண்ணனாவது தம்பியாவது அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு நிற்பீங்க. எந்த இடத்துலையும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஈகோவை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுதான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஈகோ இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா நல்லது. ஈகோவை காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை மட்டும் இல்லை, அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்தவங்க குறிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு கைகட்டி வேலை பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா நல்ல ஆலோசகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களால் உங்கள் கஸ்டமர்ஸ் அநேக லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர், ஆல்மோஸ்ட் நிறையா ஊரில் இருக்குது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த ஏகாம்பரேஸ்வரரை ஏகமாக தனியாக அமர்ந்து தியானித்து வழிபட்டு வாருங்கள். அந்த சிவனின் அருளால் அனைத்து விதமான வெற்றிகளையும் தனிமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். விரயஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். மாத ஆரம்பத்தில் 3 கிரக சேர்க்கை, மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வரார். அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகளால் முன்னேற்றம் ஏற்படும். செலவில்லாமல் முடியாது, செலவு ஜாஸ்தி ஆகும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த செலவை எப்படி பண்ணணுன்ட்டு இருக்குது. அதாவது இந்த நவகிரகங்கள் எப்படின்னா, உங்கள் இதில் 2 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. ஒன்றா இதில் போ, இல்லாட்டி இதில் போ. இது எது நீ செலக்ட் பண்ணுறாங்கிறது இருக்குது. ஒன்றா மருத்துவ செலவு, இல்லை ஏதாவது ஒரு முதலீடு, நிலத்திலையோ வீட்டிலையோ, இல்லை தாயாரின் தேவையை பூர்த்தி செய்வதோ. சில பேர் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஆசைப்படுறத வாங்கி தர மாட்டாங்க, ஆனால் எனக்கு மருத்துவ செலவு மருத்துவ செலவு வந்துடுதேன்னு புலம்புவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும், ஆனால் ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ்னால், ஏதோ ஒரு பிடிவாதத்தினால எனக்கு வீடெல்லாம் நான் வாங்க மாட்டேன், நான் சொந்த வீட்டில் வாழ மாட்டேன், வாடகை வீட்டில் தான் இருப்பேன்ட்டு வைராகியத்தோட பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் மாற்றாமே வச்சுருப்பாங்க. அறுத பழசு 25 வருஷமாக ஒரே வண்டியை வச்சுருக்கேன்னு பெருமை பீத்திப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது செலவு வரக்கூடிய நேரம் இருக்குது. வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 11, 12, 13, 14ஆம் தேதி இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 16ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி காண்பீர்கள். ஆனால் சங்கடத்தை தரக்கூடிய, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 6ஆம் தேதி காலை 9 மணி 57 நிமிடம் முதல் ஜூலை 8ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன் தூக்கத்தை கெடுப்பார், நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதம், நிம்மதியற்ற சூழ்நிலை, இது 2 தான் இந்த மாதம் ஜாஸ்தி இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையின், அதாவது கணவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் கணவனுடைய செயல்பாடுகளில் திடீர் சந்தேகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது அவசியம். அது எப்பேற்பட்ட வயசானவங்களாக இருந்தாலும் சரி, 80 வயசு ஆனாக இருந்தாலும் சரி, இல்லை 22 வயசு பையனாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் பிறந்த பெண்களுடைய கணவர்கள் விஷயத்தில் பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது.
அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயத்தில் அனாவசியமான தலையீடுகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்குது. வெளியார் இருந்தால் தப்பு, சொந்தக்காரங்க இருந்தால் தப்பே கிடையாது. அவங்க தான் உங்களுக்கு கூட இருக்கணும். அவங்கக்கிட்டையும் நான் இப்படி இருக்க மாட்டேன், அவங்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதே சமயம் இந்த சிம்மராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தொழில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் வெளியூருக்கு போய் வேலை பண்ணிங்கன்னா நல்லது. அடிக்கடி வெளியூர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நல்லது. ஆனால் அந்த இடத்துல நீங்களும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையும் சரி சேர்ந்து போகிறது நல்லது. நீங்கள் தனியாக போனாலோ இல்லை அவர் தனியாக போனாலோ பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இந்த கந்து வட்டி கொடுறவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட், இவங்கள மாதிரி தொழில் பண்ணுபவர்களுக்கு தொழில் ரீதியாக இழப்புகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் எதிரிகளுடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அஃபீஷியல் சைடில் ஆஃபீஸ் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நெருப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைத்து பிரிவினரும் உடல் ரீதியாக சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வயிற்றுப்பகுதி, அதாவது இந்த நெஞ்சிலேருந்து அடிவயிறு வரைக்கும், தொப்புள் வரைக்கும் உங்களுக்கு நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்றா அல்சர், இல்லாட்டி பெப்டிக் அல்சர் மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லாட்டி ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் இருக்கும், அஜீரண கோளாறு, சாப்பாடு எதிர்த்துட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அதாவது சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், படிப்பில் நல்லதாக இருப்பீங்க. உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து படிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய குடும்ப விஷயம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது படிக்கிற இடத்துல நிம்மதி வேணும், உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அதனால் குழந்தைகள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, பெற்றோர் மேலே குற்றம் சுமத்தி சங்கடப்படுத்துகிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை மாடிப்படியிலையோ இல்லை பெட்ரூமில் கதவை சாத்தினா உட்காந்து படிக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் டெம்பரவரி, இந்த பிரச்சனையெல்லாம் டெம்பரவரி, படிப்பு தான் முக்கியம். இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு நீங்களே கொடுக்கலாம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு, இரும்பு சம்பந்தமான வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். ஆனால் மற்ற வியாபாரிகள் சார்ந்த விஷயங்களில் முதலீடு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதிகமாக முதலீடு பண்ணுறதுனால கடன் ஜாஸ்தி ஆகலாம். கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் முதலீடுகளில் அவசரப்பட்டு முதலீடு பண்ணாதீங்க. எச்சரிக்கையோட கணக்கு வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தான் என்னால் முடியும், இதுக்குள்ளார எனக்கு ரொட்டேஷன் வரணும் அப்படின்ட்டு. இல்லை 10 ரூபா போட்டால் 20 ரூபா வரும், 10 ரூபா 2 ரூபா போட்டால் 4 ரூபா, 2 ரூபா போட்டால் 4 ரூபா, இந்த உள்ளே வெளியே விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க. அப்படி விளையாண்டிங்கன்னா போட்ட பணம் திரும்பி வராது. நஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்னு சில விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது அம்மாவோ அம்மாவுடைய கூட பிறந்தவங்களோ அம்மாவுடைய அண்ணனோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், தொழில் ரீதியாக பதட்டமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆட்கள் கூட பதட்டத்தை சந்திக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கலைத்துறை நண்பர்கள் ரொம்ப பதட்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது உங்களுடைய கை விரல்களே 4 உங்களை சுட்டி காட்டும். இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விரல் தான், மீதி 3 விரல் உங்களை காமிக்கிறது. அதனால் அடுத்தவங்களை தப்பு சொல்லும் போது உங்கள் தப்பு வெளியில் உலகத்துக்கு பரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூபர்ஸ், இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, முதல் 4 நாட்களில் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கார். அந்த நாட்களில் நிம்மதியாக இருப்பீங்க. சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்போது எதிர்பாலினத்தவர்களால் ஈஸியாக அட்ராக்ட் ஆவீங்க. உங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்க தங்க பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை சிக்கலில் மாட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக மீடியா தொழிலில் இருக்கிறவங்க சொன்னது போல் இந்த தங்க நகைகள், இந்த வைர நகைகள் வியாபாரம் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, இதாவது எக்ஸ்ட்ராவேகண்ட் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதை நம்பியும் யாரை நம்பியும் முதலீடு பெருசாக பண்ணிடாதீங்க. பண்ணினா உங்களுக்கு அந்த தொழிலேருந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம்
சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு. பிரத்யங்கரா தேவி இந்த மாதம் முழுவதும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. அதே மாதிரி அடுத்த மாதம் அமாவாசை வரும். மாதம் ஆரம்பத்திலே அமாவாசை அன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய மிளகாய் ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளால் அந்த மிளகாயை வாங்கி கொடுங்க. இதனால் உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள், மன நிம்மதி ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் பதவியில் மாற்றத்தை கொடுத்துருப்பார். சில பேர்த்துக்கு வேலை போயிருக்கும், சில பேர்த்துக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்கும். டிகிரி முடித்து வேலை இல்லாதவங்களுக்கு 2 வருஷமாக வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடச்சிருக்கலாம். அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு வரைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே குரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். குருவின் பார்வை பலம் தொட்டது துலங்கக்கூடிய நேரமாக இருக்குது. வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தம்பி தங்கைகள் மூலமாக குடும்ப கௌரவம் உயர்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய சந்தோஷத்தை குடும்பத்துக்கு தரக்கூடிய வகையில் இருக்கிறனால குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இத்தனை நாளாக பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருந்த உறவுகள் விஷயத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் குரு பார்வை உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொடுக்கறதுனால உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையான நபர் விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள், அதாவது ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து 2, 3, 6, 7, 8, 8ஆம் தேதி மாலை 4 மணி வரை, அதன் பிறகு 12, 13, 14, 15, 16ஆம் தேதி இரவு 8 மணி வரை, அதன் பிறகு 18ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மேல் ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய நாட்கள். ஏன்னா மனசு அலபாயும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எதிரி, உங்கள் ராசிநாதன் புதனுக்கு எதிரி. அவர் 8ல் போய் மறையிறது விசேஷம். ஆனால் அது என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவர் 8ல் மறைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தப்பான வார்த்தைகளை பேச வச்சுருவார். மனசில் இருக்கிற ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு ஓப்பனாக வளர்றீங்கன்னு, அதுதான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும்னா, ஜூலை 8ஆம் தேதி மாலை 4 மணி முதல் ஜூலை 10ஆம் தேதி மாலை 6 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அவர் ஆக்சுவலாக பாதகாதிபதி உச்சமடைவது நல்லதான்னு கேட்டால் இல்லை, கெட்டது. ஆனால் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். யார் கெடுதலை பண்ணிகிட்டு இருக்காங்களோ, கூட பிறந்தவங்களே உங்களுக்கு இந்த பங்காளிகள்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் கூட இனிக்க பேசுவான், ஆனால் உங்கள் வீட்டில் உங்களை பற்றி தப்பாக பேசுவான். அவனை திருத்துவாங்க. உங்கள் உறவுகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும். ஆனால் தந்தை விஷயத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், சங்கடமான விதமாகவும் இருக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது, தந்தை ஸ்தானத்துக்கு. அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் இந்த நெருப்பு சம்பந்தமாக வேலை பண்ணக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த கிரீஸ், அதே மாதிரி பெட்ரோல், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எதிரிகளால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தாது, பண விரயத்தை ஏற்படுத்தும், தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இத்தனை நாளாக யாரை நம்பி மோசம் போனீங்களோ இப்போது அவங்களாலேயே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. நீங்கள் யாரை நல்லவன்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்க தான் கெடுதல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் மாத பிற்பகுதியில், அதாவது 4ஆம் தேதிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வரார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் அப்படிங்கிறது இத்தனை நாள் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த செலவுகளால் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுடைய தந்தை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா 9ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 9ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில். அதனால் கூட்டி கழித்து பாருங்கள், கணக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வருது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் அது சமயம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சில செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் நீங்கள் இல்லாதப்ப நடக்கக்கூடிய செலவுகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது மனவேதனையை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கொஞ்சம் மனசை தயார்படுத்திக்கோங்க. பி ரெடி ஃபார் எனி சங்கடமான விஷயம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பித்து குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ படிக்கிற குழந்தைங்களால் குடும்ப நிம்மதி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் சில, அதாவது நீங்கள் அடைகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்காது, ஒரு பெரிய கௌரவ வெற்றியாக இருக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுக்கு மேலே படிக்கிறதுக்கான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் குடும்பத்தாருக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை இந்த கிணறு போர்வெல் நடத்தக்கூடிய போர்வெல் மெஷின்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சுரங்கம் தோன்றவங்க, இந்த பள்ளம் தோண்டி அந்த கடக்கால் போடுற அந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படும். அதாவது நிலத்துக்கடியில் வேலை பண்ணுற விஷயம்லாம் இப்போ அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் மனசில் ஒரு விதமான பாரம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடி தான் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப தலைவிகள் சற்று போராட்ட குணத்துடன் செயல்படுவது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆனால் புதுசாக வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா வேறு ஊருக்கு போயிட்டீங்கன்னா நல்லது. இடமாற்றம் ஏற்படணும். ஒரு இடத்துல சொந்த வீட்டில் தூங்க மாட்டீங்க, வாடகை வீட்டுக்கு வேறு இடத்துக்கு போய் தூங்கணும். சொந்த வீடு இருக்குது சார், நான் வந்து சென்னையில் இருக்கேன், ஓசூருக்கு போகிறேன், இல்லை சென்னையில் இருக்கேன், மதுரைக்கு போகிறேன், அந்த இடத்துல எனக்கு சொந்த வீடு இருந்தால் கூட அந்த சொந்த வீட்டில் கூட உங்களால் தூங்க முடியாது. ஹோட்டல்லையோ இல்லை வேறு இடத்துலையோ ஒரு சாதாரண வீட்லேயோ வாடகைக்கு எடுத்து தங்குற மாதிரி தான் இருக்குமே தவிர சொந்த வீட்டில் குடித்தனம் பண்ண முடியாது. 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாலும் அது பாதகாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொந்த வீடே பகையுணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், கன்னி ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா தினமும் காலையில் சாயந்தரம் ஆஞ்சநேயருக்குண்டான ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்குண்டான ஹனுமன் சாலிசாவை காத்தால் ஒரு தடவை சொல்லிவிட்டு ஆஃபீஸ் போங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவுடனே ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே சொல்லுங்கள், நான் படிக்கிற பையன் சார் அப்படின்னா காத்தால் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போ, காலேஜ் போ. வீட்டுக்கு வந்தவுடனே 4 மணிக்கு வரையா, கை காலம் வீட்டு சாயந்தரம் உட்காந்து ஹனுமன் சாலிசா சொல்லிவிட்டு ஊர் சுற்ற போ. இதை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய மன வேற்றுமைகள் விலகும், மன அமைதி ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். 10ல் குரு பதவி மாற்றம் துவங்கிவிட்டது. ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றம் வரும். சில பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். இதில் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும். சொந்த வீடை ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது சார், மாடி எடுத்து கட்டுறதுக்கான நேரம் வந்துடுது. நான் வந்து இடம் வாங்கி வச்சுருக்கேன் சார், அதில் வீடு கட்டி வாடகை கூட்டுறதுக்கான நேரம் வந்துடுது. இல்லையா, வீட்டை தூக்கி அது கீழே வந்து ஆஃபீஸ் மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஒரு போர்ஷனை கட்டி அதை வாடகை கூட்டுறது. ஏதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த வருமானம். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். எதிரிகள் இல்லாத சூழ்நிலை, எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதே சமயம் உங்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம். இதனால் நீங்கள் வந்து மாப்பிள்ளைங்கிற ஒரு பதவியில் இருந்தீங்க, இப்போ மாமனாருங்கிற பதவி வரணும். இது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம். உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் நடக்கும். அவளுக்கு மனைவியோ கணவனோ வரதுக்கான நேரம்.
உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா பசங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான நேரம், உங்களுக்கு பேரப்பிள்ளைகள் இருந்தால் பேரப்பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான நேரம். மொத்தத்தில் உங்களுடைய பதவி உயர்வு ஏற்படணும். சரி, இது வீட்டில் சரி, வேலை சார், வேலையிலையும் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். ஸோ உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சதானே பொறுப்பு கூடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண எங்கள் கிளர்க்காக இருக்கீங்க. நீ என்ன பண்ணுற, உங்கள் ஆஃபீஸில் வந்து நீ என்ன பண்ணுற, இந்த பிரான்ச்செல்லாம் நீ தான் பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ மேனேஜர் போஸ்ட் கொடுங்க. எனக்கு சேலரியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு பொசிஷனும் கொடுக்க மாட்டேங்க, ஆனால் வேலையை மட்டும் கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்க போகிறோம்ல. அந்த கேள்வி கேட்டு கிடைக்க பெறுவதற்கான நேரம், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அமோக வருமானம் ஏற்படுகின்ற நேரம், புதிய பொறுப்புகள் கூடும். நீங்கள் வந்து சாதாரண ஒரு வக்கீலாக இருப்பீங்க, வழக்கறிஞராக இருப்பீங்க, இப்போ திடீர்னு ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜாக ப்ரமோட் ஆகிறதுக்கான நேரம் வருது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கடைக்கோடியில், அதாவது லெட் அஸ் அஸ்யூம் ராமநாதபுரம் செஷன் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கீங்க, இல்லை மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் ஜட்ஜாக இருக்கீங்க, இல்லை இந்த முன்சீஃப் மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்க. திடீர்னு அப்படியே ஒரு சுழட்டு அடித்து அங்கேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர். யூ வில் பி கிவன் அன் இம்பார்ட்டன்ட் போஸ்ட். இல்லை நான் கலெக்டராக இருக்கேன், இங்கே எங்கேயோ இருக்கேன் சார் அப்படின்னா உங்களை தூக்கி கொண்டு வந்து சென்னையில் போட்டு நீங்கள் தான் ஸ்டேட் செக்ரட்டரி அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்காது? சந்தோஷப்பட மாட்டீங்க. அப்பேற்பட்ட பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். இது மட்டும் இல்லைங்க, உங்களால் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இருந்த சங்கடங்களை விளக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இத்தனை நாளாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை மனசு திருத்தக்கூடிய வகையில் பேசி ஜெயிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இத்தனை நாளாக அவங்கள பற்றி அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால், நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் அவதூறு பரப்பப்படுவதற்கான வாய்ப்புகள், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களால் அவதூறு பரப்பப்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தது. அவங்கக்கிட்ட நீங்கள் கூப்பிட்டுங்க, வாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் என்னை பற்றி இப்போ தப்பாக பேசுகிறேன், உனக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், உனக்கு என்ன ஒன்று நான் பண்ணித்தரேன் அப்படின்னு பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு நல்லது பண்ணி அவனை திருத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரமாக இருக்குது. இது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், பண வருமானத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்துக்கான உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். நடுவில் 2 நாள் சொல்லியிருக்க மாட்டேன், அதாவது 19, 20 சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி 10, 11, 12 அந்த நாட்கள் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த நாட்களில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். இதுலேயும் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி ராத்திரி 6:45 மணிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி ராத்திரி 7 மணி 6 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ சந்திராஷ்டமத்தில் நீங்கள் எதை பேசினாலும் மனசு சார்ந்து பேசுகிறீங்க, மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் வெளியில் வரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் மனசை நீங்கள் பூட்டி வச்சா கூட உடச்சிட்டு வெளியில் வரும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதே சமயம் எதிரிகளுக்கு உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உங்கள் கணவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ஒரு முக்கிய முடிவெடுத்து அவருக்கு தெளிவை கொடுப்பீர்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகளை செய்து அவருக்கு விமோசனத்தை கொடுப்பீர்கள் சங்கடத்திலிருந்து. அதே சமயம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு பையன் இருந்தான்னா பையனுக்கு திருமணம் ஆகும், மாமியாருங்கிற பதவி உயர்வு. உங்கள் பையனுக்கு கல்யாணம் இருக்குன்னா மாமியார்லேருந்து பாட்டிங்கிற பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிக்ஷம் சுப விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு துளாராசிக்கு பண வருமானம் ஏற்படும். கூட பிறந்தவங்க, உங்கள் அண்ணன் அக்கா, இவங்களுக்கு யாராவது திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் உங்கள் வீட்லேயும் ஒத்துப்பாங்க, உங்கள் கூட பிறந்தவங்களும் ஒத்துப்பாங்க. அந்த பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ யாரை பார்த்துருக்கீங்களோ அவங்களே வந்து ஒத்து பேசுவாங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் பையனை, உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கான சந்தோஷமான முடிவு எடுக்கிறோம். இப்படி பொறுப்புகள் கூடுகின்ற சூழ்நிலை மட்டுமல்லாமல் புதிய உறவுகளின் வருகை காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதே சமயம் அதில் ஒரு சின்ன சஞ்சலமும் இருக்கும். கடன் ஜாஸ்தி ஆகும்.
ஏன் அப்படின்னா முதல்ல ஒன்று சொல்லியிருப்பேன், கடன் அடைப்பீங்கன்ட்டு. இப்போ கடன் ஜாஸ்தி ஆகும். வீட்டில் சுப விஷயம் வந்தால் யார்கிட்ட பணம் இருக்கும்? 10 லட்ச ரூபா செலவுன்னா யார்கிட்ட பணம் வச்சுருப்போம்? நம்ம என்ன அப்பர் மிடில் கிளாஸா, ஹை கிளாஸா? எடுத்தவொடனே இந்த ஒரு 10 லட்ச ரூபாய் செக் போட்டு கொடுக்குறதுக்கு. நம்ம மிடில் கிளாஸ். நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம். இப்போ போயிட்டு மறுபடியும் ஒரு கடன், அந்த கடனை இப்போ தான் அடைக்கிறோம். திருப்பி ஒரு கடன் வாங்கிறதுக்கான நேரம் வருது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கூடுவது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, வருமானம் ஜாஸ்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அடமானத்தில் வச்ச நகையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான நேரம் இது. இது மட்டும் இல்லை, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணோம். இப்போ வந்து பொண்ணை விட பையனுக்கு தான் ஜாஸ்தி. பொண்ணு வீட்டில் கூட பரவாயில்ல, ஒரு 10 பவுன் போட்டால் போதும். ஆனால் பையன் வீட்டில் பையனுக்கு ஒரு 5 பவுன் போடணும், பொண்ணுக்கு ஒரு 15, கல்யாண பொண்ணுக்கு மருமகளாக வரக்கூடிய பொண்ணுக்கு ஒரு 15 பவுன் போடணும். ஸோ பையன் வீட்டுக்கு ஒரு 20 பவுன் ரேட்டை ரெடி பண்ணணும். ஆனால் பொண்ணு வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும் 10 பவுன் போட்டால் போதும். ஸோ உங்களுக்கு வீட்டில் பையன் இருந்தானா திருமணம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கா, அதை சரி பண்ணுறதுக்கான நேரம், அல்லது வீட்டில் ஒரு புதிய ரூம் கட்டுறதுக்கான நேரம், இல்லை வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் லைக் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், இதெல்லாம் ஏதாவது ஒன்று மாற்றிட்டே இருப்பீங்க. ஸோ மொத்தத்தில் சந்தோஷ செலவுகள் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு கடன் வாங்கும் யோகமும் ஏற்படும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீண்ட நாட்களுக்கு அடமானத்தில் இருந்த நகையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் தொடர்றீங்களோ அதெல்லாம் தங்கமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக உடனே போய்ட்டு தொட்டு பார்க்காதீங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தொட்டு பார்த்தேன், எனக்கு தங்கமே வரல அப்படின்னா, உழைப்பின் மூலமாக தான் தங்கமாகுமே தவிர தொட்ட அந்த மந்திரமாய மந்திரத்துக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. ஸோ உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்சதுன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்கிற மகுடேஸ்வரர் கோயிலுக்கு, அந்த காவிரி ஆத்தங்கரை ஆற்றுல நடுவில் இருக்கும், பரிசலில் தான் போனோம். நான் சின்ன வயசில் போயிருக்கேன். அந்த பரிசலில் போயிட்டு அந்த மகுடேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மகுடம் சூடி ஆளக்கூடிய ஆற்றலை அந்த மகுடேஸ்வர பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிட்டார். பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் அடைஞ்சிட்டார். நீண்ட நாட்களுக்கு பிறகு, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பட்ட அவஸ்தை விமோச்சனத்தை தரக்கூடிய நேரம். அப்பாடா ரிலீஃப் சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா, அந்த ரிலீஃப் இப்போ வருது உங்களுக்கு. அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். திருமண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இப்போ கன்ஃபார்ம்டாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இமீடியட்டாக பிரிவை கொடுத்துருவோம். எக்காரணத்தை கொண்டு விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை. பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே இரட்டை விஷயங்கள் நடக்கும். அதாவது இரட்டை திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தார்னா கன்ஃபார்ம்டாக டுவல் மேரேஜ். இது நான் 2 பேர்த்துக்கு பார்க்கல, பல பேர்த்துக்கு பார்த்துறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, கணவன் மனைவி உறவில் ஒரு மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாருன்னா 7, 8, 9, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் அப்படியே கோபத்தில் இருக்கீங்க, சண்டை போட்டுட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே உங்கள் வாயில் விழுறதுக்கே எல்லோரும் பயப்படுறாங்க. இவன் ஐயோ விருச்சிக ராசிக்காரனா, இவன் வாயில் விழுந்து இவன்ட்ட மாட்டின்னு அவஸ்தைப்படுறா அப்படின்ட்டு. இப்போ கேட்கவே வேணாம். 2ஆம் வீட்டதிபதி உச்சம். இதில் 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை வேறு. குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க நல்ல நேரம் தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்க. நான் முயல் பிடிச்சிருக்கேன், அதுக்கு 3 கால் தான் இருக்குது, மீதி 1 கால் காணோம்பாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே 4 கால் இருக்கும். இவங்க பிடிச்சிருக்கிறதே அந்த 4வது கால் தான். ஆனால் அந்த மொத்த 3 கால் தான் இருக்குங்க. அதாவது இந்த பரமார்த்த குரு கதைகள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 9 மாணவர்கள் போவாங்க, கூட குரு போவார். ஆற்றை கடந்து போன உடனே எண்ணி பாரும்பார் குரு. தன்னை விட்டுட்டு மற்ற 8 பேர்த்த எண்ணிட்டு 8 குரு 8 மாணவர் தான் இருக்கான், ஒருத்தனை காணும் அப்படிம்பாங்க. அப்போ ஒருத்த வழிபோக்க வருவான்.
ஒவ்வொருத்தனையும் அடிப்பான். 1 2 3 அடித்து 9 9 இருக்காங்க. இந்த எண்ணினவனை விட்டுருவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து முயலுக்கு 3 கால்னு நிற்பீங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் பிடிவாதம் பிடிப்பதை உங்கள் குழந்தைகளிடம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. கூட பிறந்தவங்க விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. பிடிவாதம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனையே. உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பிடிவாதம்ங்கிறது வந்து பை டிஃபால்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மாவுக்கும் இது நடக்கும். அம்மாவுடைய ஹெல்த்தும், அதாவது உங்கள் மாமியார் ஹெல்த்தும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்ஃபேக்ட் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு காரியம் பண்ணுற மாதிரி வருது. அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நல்ல விதத்தமாகவும் இருக்கும், சில சங்கடமும் இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட மறைமுகமாக சொன்னதுக்கே நீ சொல்லலைன்னு சண்டைக்கு வந்துட்டார். அதனால தான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நெருப்புன்னு சொன்னால் வாய் வந்துடாது. அதனால தான் நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணுன்ட்டு. ஆனால் பூடகமாக தான் சொல்லணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூலை 1 2 3 4 6 7 8 9 10 11 12ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 16 17 18 19 20 21ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 23ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 24 25 26 27 28 29 30 31. இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டது துலங்கும், சக்ஸஸ். அவ்வளோ சூப்பரான நாட்கள். ஆனால் மனசில் சஞ்சலத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் குடும்பத்தில் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 12ஆம் தேதி ராத்திரி 7 மணி 6 நிமிஷத்துலேருந்து ஜூலை 14ஆம் தேதி ராத்திரி 6 மணி 49 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது புதன் வக்கரகதியிலேருந்து பார்க்குறாரு. அதனால் என்ன அப்படின்னா, புதன் சந்திரன் வேதை பொருத்தம் வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் பேசுறது எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்துருக்கார். அந்த நாட்களில் புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம். ஆனால் அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக பேசுங்க. குடும்ப விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் கூடவே இருக்கக்கூடிய குடும்ப எதிரிகளே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார்கள். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஒரு பக்கம் பையனால் பிரச்சனை, ஒரு பக்கம் கணவரால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் மாமியாரால் பிரச்சனை. இப்படி மும்முனை தாக்குதலில் மாட்டின்னு இருக்கீங்க. நான் யாரை கவனிக்கிறது? பையனை தான் கவனிக்கணும். ஏன்னா பையனுடைய ஆரோக்கியம், பையனுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பையனுடைய கூடா நட்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்து பசங்க யாரையுமே நம்ப முடியறதில்ல. வயசு பசங்க கோளாறாக இருக்காங்க, தெரிய மாட்டேங்கிறது என்ன தப்பு எது தப்பான ரைட்டானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது கரெக்டு தான் சார். அதுவும் இப்போ இருக்கிற அந்த விசிலடைஞ்சா குஞ்சுகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரூல்ஸும் தெரியல, சட்டமும் தெரியல, திட்டமும் தெரியல, ஏதோ வளரின்னு இருக்குங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில், அதனால் இடுப்பு சம்பந்தமான இரத்த இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அபவ் 40 இருந்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இரத்த இழப்பு ஏற்பட்டால் பரவாயில்ல. அதே சமயம் லெஸ் தேன் 40 இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேர்த்துக்கு ஒரே ரூல் தான். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கோவப்பட்டு பேசுகிறீங்க. இரிட்டேஷன் உங்களுக்கு டு தி கோர் இருக்குது. கோபத்தை எரிச்சல், அதாவது எரிச்சல்னால் நீங்கள் பேசுகிறது யாரும் கேட்கலையேங்கிற எரிச்சல். ஆக்சுவலாக உங்கள் பேச்சு தான் அங்கே எடுபடும். ஆனால் உங்கள் பேச்சை எப்படி பேசுவாங்கன்னா, நீங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க சொன்னதாக சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் சொன்னது வெளியில் வராது. அதனால் யாருக்கிட்ட சொல்லணுமோ அதை அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிறதுக்கு முயற்சி எடுங்க. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான சில பாதிப்புகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை இழப்பு அல்லது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க
தொழில் சம்பந்தமாக எந்தவித புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தொழிலில் ஒரு மாற்றம் வரும், ஆனால் அந்த மாற்றம் நீங்கள் எடுத்துதான் இருக்கணும். அதுவாக மாறிச்சுன்னா மாற்றக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது போகிற போக்கில் போய் உங்களை இந்த தொழில் வேண்டாம் அந்த தொழிலுக்கு உங்களை தள்ளித்துன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழில் நிரந்தரமாக இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் சுயமாக முடிவு எடுக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுடைய சிந்தனா சக்தி அபரிதமான வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்துக்கள் சார்ந்த வழக்குகளில் நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்துக்கான சாதகமான நாட்கள் சொன்னது போல், சந்திராஷ்டம நாட்கள் சொன்னது போல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், இல்லாட்டி மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன். சார் நான் இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்க, எப்படி சார் வருது? மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். காமாட்சி அம்மன் விருத்தம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. காமாட்சி அம்மன் விருத்தத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஆசைகளையும் வெற்றி கொள்வது மட்டுமல்லாமல் ஆசைகளால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு அகலும். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சமடைஞ்சிட்டார். இனிமேல் உங்களுக்கு தோல்வி உண்டா? இல்லவே இல்லை. பேச்சினாலேயே அடுத்தவர்களை கவரும் ஆற்றல் ஏற்படும். ஏற்கனவே உங்கள் பேச்சுக்கு மயங்காதவர் யாரும் உண்டோ? அப்பேற்பட்ட நபருக்கு இப்பொழுது ராசிநாதன் உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது எதிரிகளை கூட மதிமயக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிரியாக மாறும். எந்த இடத்துல பொய் சொல்லணுமோ அங்கே பொய் சொல்வீங்க. ஆனால் எங்கே சொல்லக்கூடாதோ அங்கே சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் குருவின் பார்வை பலம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குருவின் பார்வை பலம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். சுப செலவுன்னா 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி. 50 வயசுலேருந்தே சாந்தி ஹோமங்கள் செய்வது நல்லது. 50 வயசுலேருந்தே பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம 60, 70, 80ன்னு ஒரு 4 தான் வச்சுருக்கோம். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 90ஆவது வயசில், அப்புறம் 100 வயசில். இந்த 5 தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, 50 வயசு தாண்டினாலே ஒவ்வொரு வருடமும் யூ ஆர் கெட்டிங் இட் அஸ் போனஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் சாந்தி ஹோமம் செய்ய வேண்டும். சாந்தி ஹோமங்கிறது நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு. அதனால் இந்த மாதம் நீங்கள் முடிஞ்சதுன்னா சாந்தி ஹோமம் செய்து கொள்ளுங்கள். உடம்பு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வண்டி வாகன வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரும்பு வாங்கணும், அது என்ன இரும்பாக இருந்தேன்னா கார் வாங்குங்க, 2 வீலர் வாங்குங்க, ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம். அவருடைய பார்வை பலம் தான் முக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 12, 13, 14ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 26ஆம் தேதி காலை முதல் 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாட்கள். ஆனால் மனசு பிறள வைக்கும் பாருங்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி இரவு 6 மணி 49 நிமிஷத்துலேருந்து ஜூலை 16ஆம் தேதி இரவு 7 மணி 52 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்காரு சந்திரன். குரு உச்சபலத்தோடு இருக்கார், சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இந்த குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தை கொடுத்தாலும், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், வருமானத்தை கொடுத்தாலும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணும். நீங்கள் ஊருக்கெல்லாம் ராஜாவாக இருக்கலாம், வீட்டில் தகர டப்பா தான் அப்போ ஏற்பட்ட நாட்களில். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை நாட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அது மட்டும் இல்லை, மேல் படிப்புக்காக ஃபாரின் போவீங்க. ஒன்றுமே இல்லையா, சும்மா டூர் போயிட்டு வாங்க.
இப்போ வந்து ஸ்ரீலங்காவே ஃபாரின் தான், போயிட்டு வரலாம். ஸ்ரீலங்கா போயிட்டு வர்றது கூட உங்களுக்கு ஒரு டூர் தான், ஒரு 2 நாள். விசா தேவையில்லை, ஆன் ஆன் லேண்டிங் விசா இருக்குது. விசா ஜஸ்ட்டு சொந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகலாம். இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ், ஒரு 50-60 கண்ட்ரிஸ் இருக்குது. ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, என்ஜாய் தி ட்ராவல். அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு 60ஆம் கல்யாணம், உங்களுக்கு 80ஆம் கல்யாணம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு. சரி சார், எங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கா? மருத்துவம்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆரோக்கிய விஷயம் இருக்கும், சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் லீகல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் வரார். அதனால் அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க, கடைசி இஎம்ஐ பவுன்ஸ் ஆகிருக்கும், கவனிச்சிருக்க மாட்டீங்க. கடைசி இஎம்ஐ ஒரு 2000 ரூபா பாக்கி இருந்தால் கூட உங்கள் பேரில் நோட்டீஸ் வரும். ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோக வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி பேசி தான் வேலை வாங்கணும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ எம் ரெடி, என்னோடய பாஸ்போர்ட் இருக்குது, என்னோடய பேக்கேஜ் ரெடியாக இருக்குது, நீங்கள் விசா கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன், அந்த அளவுக்கு ரெடியாக இருங்க. அதே சமயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்தில் என்ன டென்ஷன் இருந்தாலும், நைட்டு 1 மணிக்கு ஃப்ளைட்டு, நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு படுத்து 8 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க. நல்ல தூக்கம் இருக்கும். தூக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் யாருக்கும் தெரியாமல் சில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த முதலீட்டெல்லாம் கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால் சில நஷ்டங்கள் வரத்துக்கு, எதிரிகளால் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பல வருஷங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம், உங்களுக்கு பையனோ பொண்ணோ பிறந்திருந்தானா அந்த பையனோ பொண்ணோ பிறந்தப்போ தான் வீட்டில் சுப நிகழ்வு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நடக்க போகிறது இந்த மாதம். இந்த ஜூலை மாதம், ஆகஸ்ட் முடிஞ்சோடனே ஆடி மாதம் முடிஞ்ச ஆவணி மாதத்தில் மறுபடியும் ஒரு சுபம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும்னு சொன்னேன். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு முதலீடு, அதாவது சொந்த வீடு வாங்கிறதுக்கு இல்லை, சொந்த வீட்டில் போய் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்க, இப்போ ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கீங்க, டபுள் பெட்ரூமோ ட்ரிபிள் பெட்ரூமோ வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துக்கு போகவே முடியல. யூ ஆர் கோயிங் ட்ராவல் நவ். ஃபாரினில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க, துபாயிலையோ மஸ்கட்லேயோ, அங்கே போகவே முடியல, இப்போ போவீங்க. ஏன்னா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடுத்து. இனிமேல் அங்கே எவனும் குண்டு போட மாட்டான். ஸோ பிரச்சனைகள் உலக அளவில் சுமூகமாக தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம் வருது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. யாரையும் நம்பி பணம் வாங்கிடாதீங்க, யாரையும் நம்பி பணம் கொடுத்துடாதீங்க. வருமானம் வர நேரம், ஆனால் யாருக்கிட்டேருந்து வருதுங்கிறது இருக்குது தெரியுமா? எதிரிகள்கிட்டேருந்து வருதுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டம்மி பணத்தை கொடுத்தோ இல்லை தப்பான வழியில் பணத்தை கொடுத்தா மாற்றுறது நீங்கள் தான். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இது படித்தேன். இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா புதுசாக ஆள் யாராவது வந்து இதை வச்சுக்கோங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய மருந்து இது ஹேண்டில் பண்ணுங்க, நான் ஷூ லேஸ் கட்டிக்கிறேன்னா அவன் ஓடிடுவான், உங்களை மாட்ட வச்சுருவான். ஏன்னா அதில் போதைப் பொருள் இருக்குன்னு ஆன்லைன் மீடியாவில் படித்தேன். அது மாதிரி உங்களுக்கு யாரும் பணம் கொடுக்குறேன், யாரும் ஃபாரினுக்கு கூட்டின்னு போகிறேன், எதுவாக இருந்தாலும் என் காசில் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், பண்ணி உன் வேலையை பாரு. ஸோ யூ ஹாவ் டு பி ப்ரிகாஷனரி மெஷர் எடுக்கணும். யூ ஹாவ் டு பி ப்ரிகாஷியஸ். ஸோ இப்படி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது, எதிரிகளால் தொந்தரவுகள் ஏற்படாது. இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணணும், உங்களுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். அரக்கோணம் பக்கத்தில் ஷோலிங்கர்னு ஒரு மலை இருக்குது. அங்கே ஷோலிங்கர் மலையில் போய் ஏறி அங்கே இருக்கக்கூடிய 1330 படி இருக்கும், 1310 318 அந்த படியை ஏறி போகணும். இப்போ ரோப் கார்லாம் போட்டாங்க, ஆனால் நீங்கள் ஏறி போகணும். படி வழியாக ஏறி போயிட்டு அங்கே மேலே இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும்
ஒன்றா முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை, ஆரோக்கிய தொல்லை, கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு வந்துட்டார். ஏற்கனவே ஒரு மாதம் ஆச்சு. இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத ஆரம்பத்திலேயே 1ஆம் தேதியே ஒரு மனசில் சஞ்சலம் இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இவன் நல்லவனா கெட்டவனா, இப்படியெல்லாம் சஞ்சலம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் ஆரம்பமே இருக்குது. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டு அதிபதி மனோகாரகன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கார். என்ன விரயங்களால் சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதில் 1ஆம் தேதி அன்றைக்கி மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே ராசிக்குள்ளே வந்துடுறார் சந்திரன். ஆனால் தேய்பிறை சந்திரனாக வராரு, குருவால் பார்க்கப்படுகிறார். உங்களுடைய பாதகாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் வருது. ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய சக பணியாளர்களின் மன சஞ்சலத்தை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க. அவங்க என்ன காரணத்தினால கவலைப்படுறாங்க அது தெரியாது. அதனால் அவங்களுடைய கவலையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு தோல்வி தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்து சனியினால் வரக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். கடந்த 2025 திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி 2022 ஜனவரியிலே மீனராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் தான் 2026 பயிற்சி ஆனார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம், நம்ம சேனலில் சொல்கிறது. அதனால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 2025 ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு வெற்றிகள் வரலை, அது தாமதமாயிட்டு இருந்தது. இப்போ அந்த தாமதத்தை போக்கக்கூடிய வகையில் குரு பார்வை வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிதர்சன வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்துக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 முதல் 2, 3, 6, 7, 8, 9, 10, 14, 15, 16ஆம் தேதி இரவு 7:52 வரை. அதன் பிறகு 18, 19, 20, 18ஆம் தேதி ராத்திரி 12 மணிலேருந்து ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி காலை 7:35 முதல் 7:35 வரை. அதன் பிறகு 28ஆம் தேதி இரவு 7:49 முதல் 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் தொட்ட காரியம் வெற்றி அடையும். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அன்றைக்கி அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி இரவு 7:52 ஜூலை 18ஆம் தேதி ராத்திரி 11:59 வரைக்கும், நடு நிசி வரைக்கும், 18ஆம் தேதி ராத்திரி 19ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். தூக்கமே இருக்காது அன்றைக்கெல்லாம். என்னடா பண்ணுறது, நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன், எதிரில் வீட்டு வாசலில் நிற்கிறானே, கழுத்து மேலே கத்தி வைக்கிறானே, நான் எப்படி பணத்தை கட்டுவேன். ஆனால் எல்லாம் ஈஸியாக போடுவேன். ஆனால் கூட இருக்கிறான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானே, எதிரியே ஃப்ரெண்டாக இருக்கான். அப்போது இந்த சாதாரண எதிரிக்கெலாம் ஏன் பயப்படணும். உங்களுக்கு இப்போ ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கான், ஒரு லோக்கல் ரவுடி இருக்கான், அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த அரசியல் தலைவருக்கு நீங்கள் தான் அட்வைசர் அப்படின்னா அவன் இந்த எதிரி பயப்படுவானா மாட்டானா, ஐயோ அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு எதாவது போட, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் இப்போது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள், நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றி, வேலைக்கு போனால் வெற்றி, வேலைக்கு செலெக்ஷன், நீங்கள் கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக எனக்கு ஆஃபர் லெட்டரே வரலையே சார், இப்போ வருது பாருங்கள். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர் யாராவது ஒருத்தர், அவர் சொல்லி ரெக்கமெண்டேஷனில் வரும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு செல்வாக்கு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில், மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல நண்பர்கள் கூட இருக்காங்க, நட்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, அவங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, இந்த மகர ராசிக்காரனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு.
நீங்கள் வந்து தயங்குவீங்க. நீங்கள் முதல்ல ஒரு வாயை திறந்தே பேச மாட்டீங்க. உங்களுக்கு தேவை இருந்தாலே பேச மாட்டீங்க. இப்போ தேவையில்லை. அவங்க சொல்லுவாங்க, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். தலைகீழ் நிற்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பேரில் ஒரு காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள். எதிரிகள் கூட உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆஃபீஸில் நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் போட்டிருப்பீங்க, வந்திருக்காது, 2 மாதமும் இழுத்தடிச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு எல்லாம் சேர்த்து வச்சு வரும். இந்த அடப்பு எடுத்து விட்டால் எப்படி அடிச்சுட்டு போகும், அது மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ பணம் 1 2 இல்லை, 4 5 இடத்துலேருந்து பணம் வரணும். சந்தோஷம். அதே சமயம் வழக்கில் வெற்றி அடையக்கூடிய நேரம் இது. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து சனிக்கு குரு பார்வை. ஒரு பெரிய வக்கீல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ காங்கிரஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வக்கீல் இருக்காங்கல்ல, வழக்கறிஞர்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய வழக்கறிஞர் உங்களுக்கு வந்து வாதாடினா, ஃப்ரீயாக வந்து வாதாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வரப்போகிறது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆப்ரேஷனோ இல்லை ஒரு சின்ன லேசர் ட்ரீட்மெண்ட்டோ நடக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது நடக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணோன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சு வழக்கில் இருந்த வெற்றிகள் உண்மையாக வரக்கூடிய வகையில் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்களால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோரின் தேவைகளை, அதுவும் குறிப்பாக அவங்க மாமனார், அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் இந்த 2026 ஜூலை மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும் மாதமாக இருக்கும். எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு நிரந்தர வெற்றி தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருங்க, நான் சொல்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதை நான் பர்சனலாக அனுபவித்தவன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த கோயிலோட விசேஷம்னா அதை பார்த்து தான் நம்ம சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோயிலே கட்டினாங்க. இந்த மாடி மேலே மாடி கட்டி கோடி கட்டி வாழும் கோமானன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த கோயிலில் பெருமாளே மாடி கட்டி தான் உக்காந்துருப்பார். ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல உக்காந்துட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல நின்றுட்டு இருப்பார். 2nd ஃப்ளோர் வரைக்கும் கோயில். நான் சொல்கிறது ஒரு 1800 வருஷம் ஓல்டு கோயில். அது உத்தரமேரூர். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாரத பிரதமர் அந்த உத்தரமேரூர் நடந்த குடவோலை முறையை பற்றி பேசியிருக்கார். அங்கே அவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குது. நம்ம அதனுடைய அருமை தெரியாமல் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த உத்தரமேரூரில் இருக்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாளை தரிசித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகளையும் அந்த பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய 3 பெருமாளும், அங்கே அத்திவரதரும் இருக்கார். ஸோ 40 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க வேண்டிய அத்திவரதரை அங்கே டெய்லியே பார்க்கலாம். ஸோ அந்த அத்திவரதனையும் பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய நின்ற பெருமாளையும் பார்த்து, கிடந்த பெருமாளையும் பார்த்து வெற்றிகள் உங்களுக்கு நிதர்சனமாக பெற்றுக்கொள்ளுங்கள். கும்பராசியில் பிறந்தோருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு உங்கள்கிட்ட ஒரு தெளிவை கொடுத்தார். அப்படி கம்பீரமாக நிற்கிறதுக்கான ஆற்றலை கொடுத்தார். இந்த மாதம் குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் ஆரம்பத்தில் லாபஸ்தானத்திலேருந்து கொடுக்குறார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக அல்லது இடம்பெயர்ந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் இருந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகும். உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த தெளிவுகள் கிடைக்கும். உங்கள் உடம்பில் ஏகப்பட்ட வியாதி, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன மாதிரி குண்டாக இருப்பாங்க. அவங்க எங்கே குத்தினாலும் கேஸ் தான் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நார்மலைஸ் ஆகிறதுக்கான நேரம். உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வுகளை கிடைக்கும். அதே மாதிரி
குடும்பத்தில் சொந்த வீடு சம்பந்தமாக இத்தனை நாளாக ஆசையே இல்லை இல்லை சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு வருது. கடனை வாங்கியாவது வாங்கலாமே, கடன் கிடைக்கும். கடன் வாங்கிட்டேன், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அது போயிடும், ஆரோக்கிய பிரச்சனை போயிடும். கடன் வாங்கிட்டேன், வீடு வாங்கணும், வாங்கிட்டேன். இப்படி எல்லாமே உங்கள் ஆசைப்பட்ட மனசில் நினைக்கிறதுலாம் நடக்குது. அதாவது நீங்கள் என்னம்மா இந்த கற்பக விருட்சத்துக்கு மரத்துக்கு கீழே நின்று யோசிச்சால்னா எதெல்லாம் நடக்குமோ அது மாதிரி உங்களுக்கு நடந்துட்டுருக்கும். எனக்கு கடன் வேணுமே கிடச்சிரும், எனக்கு வீடு வாங்கணுமே கிடச்சிரும், எனக்கு கார் வாங்கணுமே கிடச்சிரும். இப்படி ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அப்புறம் என்னங்க கவலை? ஆனால் சில நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள், அதுக்கு முன்னாடி சில பாதகமான நாட்கள் இருக்குது. அந்த நாட்களை தெரிஞ்சுட்டோன்னா சாதகமான நாட்கள் வெற்றி. சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள். ஏன்னா சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய நாட்கள். ஆரோக்கிய விஷயம் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தப்பான வார்த்தைகளை பேசுகிறீங்க, மனசில் நினைக்கிறது அப்படியே உளறீங்களே. ஆக்சுவலாக நீங்கள் பேசாத ஆள். இந்த மகர ராசிக்காரனும் கும்பராசிக்காரனும் அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டான். ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ பேச்சால் கெட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே பேசின வார்த்தை தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஜூலை 18 ராத்திரி 11:59 ஜூலை 21 காலை 7:54 வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனியின் பார்வையில் சந்திரன் வரார். மனசும் வார்த்தையும் குழப்பத்தை சந்திக்கும். மனசு ஒன்று நினைக்கும், சொல்கிறது ஒன்று வார்த்தையாக இருக்கும். வார்த்தை ஒன்று சொல்வீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக நினைப்பீங்க. இது இப்படி கன்ஃபியூஷன் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 14ஆம் தேதி ராத்திரி 7 மணிலேருந்து ஆரம்பித்து 15, 16, 17, 18ஆம் தேதி நடுநிசி 11:59 வரைக்கும். அதன் பிறகு 21ஆம் தேதி காலை 7:54 முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28 இரவு 7:49 வரை. அதன் பிறகு 31ஆம் தேதி காலை 6:39 மேலே. இதெல்லாம் சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ். எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவதே உங்களுக்கு குறிக்கோளாக இருந்த இந்த நாட்கள் எடுங்க. அதே சமயம் இந்த கும்பராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இத்தனை நாளாக பேச்சினால் எதிரிகள் இருந்தாங்க. இப்போ மறைமுக எதிரிகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்று வார்த்தை சொன்னதுக்கப்புறம் தான் எவன் எங்கே இருக்கான், எங்கே ஏந்திரிக்கிறான்னு தெரிய வரும். அதனால் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. மறைமுக எதிரிகள், பலம் பொருந்தியவர்கள். உங்களுக்கு பாதகாதிபதியான 2ஆம் வீட்டதிபதியான குரு உச்சமாக இருக்கார், எதிரி உச்சமாக இருக்கான். அதனால் கவனமாக பேசுங்க. ஆக்சுவலாக அதனால் பணம் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதிரிகளால் குடும்பத்தில் குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுறது நல்லது. வேறு ஊருக்கு போகிறதா இருந்தால் போங்க. இல்லையா, நான் சென்னையில் இருக்கேன் சார், தாம்பரத்துக்கு போங்க. சென்னை பாரிஸில் இருக்கேன், தாம்பரத்தில் போய் வேலை பண்ணுங்கள். நீங்கள் பிரான்ச்சை கேட்டு வாங்குங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் சென்னை தாம்பரத்தில் இருக்கேன், எனக்கு வந்து அம்பத்தூரில் போடுங்க சார், நான் போகிறேன். இல்லை அண்ணா நகர் தாண்டி போடுங்க சார், இல்லை மீஞ்சூரில் போடுங்க சார். இல்லையா, டெய்லி திண்டிவனம் போயிட்டு வரேன் சார், ட்ராவல் பண்ணுறேன் சார். என்னென்னா உடம்பை அசதிப்படுத்திக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை. உடம்பை அசதிப்படுத்திக்கிட்டிங்கன்னா நஷ்டங்கள் வராது. குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது நிரந்தர பிரிவாக இருக்காது, டெம்பரவரியாக போயிட்டு வருவீங்க. காத்தால போயிட்டு நைட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அலைச்சல், உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் இதெல்லாம் நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், இத்தனை நாளாக படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுடைய படிப்பாற்றலால் வருமானம் ஏற்படணும். ஆனால் அந்த வருமானம் உங்களுக்கு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு, எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க. இந்த காலத்தில் எந்த பசங்க கொடுக்குறாங்க? ரொம்ப ரேர். கொடுக்குறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. என்னென்னா, இப்போ நீங்கள் சம்பாதிச்சு அப்பாக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிற பணத்தை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் கடன் அடைப்பீங்க.
ஸோ விச் மீன்ஸ் தட் அப்பாவுடைய பேர்டனை குறைக்கிறதுக்கான நேரம் இது. ஆக்சுவலாக இப்படி இன்டைரக்டாக சொன்ன அவ்வளோதான். இந்த ராசியில் பிறந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சற்று மறைமுகமாக பேசுவது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கார். குருவை நம்பக்கூடாது, சனியை நம்பலாம். சனி சத்திரியன், வாடா நேருக்கு நேராக சண்டை போடலாமா. ஆனால் குரு அப்படி கிடையாது, வாடா நீ முன்னாடி போடா அப்படின்னு பின்னாடி குத்துற ஆள். அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தூக்கம் கெடும். இந்த கட்டில் அறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பள்ளி அறைன்னு சொல்லக்கூடிய பெட்ரூம், அந்த இடத்த பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படுவார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப பெருசாக ஒற்றுமை இருக்காது. கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காதல் விஷயத்தில் ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்ல நினைக்கிறது ஒன்று, சொல்ல வரது ஒன்று, சொல்கிறது ஒன்று. அதாவது அம்பாளுடைய கதையில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது அம்பாள்கிட்ட வரம் கேட்கும்போது அம்பாள் நிற்கிறா, வரம் கேட்கணும். அந்த அசுரம் கேட்கும்போது அவனுக்கு சரஸ்வதி தேவி வாயில் வேலால் குத்திடுவோம், அதனால் பேச முடியாது. மூகாசுரன்னு பேர், அவனுக்கு பேச்சு வராது. அந்த கோபத்தில் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி அந்த கடைசி க்ஷணத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையை தப்பாக சொல்வார்கள். இதில் கும்பகர்ண கதையும் அப்படி தான். எனக்கு தூக்கமின்மை வேணுங்கிறது கேட்கறதுக்கு பதில் 6 மாதம் அதாவது தூக்கமே வராதுன்னு கேட்கறதுக்கு பதில் எப்போவுமே தூங்கணுங்கிற மாதிரி மாற்றி விட்டுருவோம். ஸோ கேட்குற வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்குற வார்த்தை தப்பாக போச்சுன்னா அனர்த்தமாகிடும். அனர்த்தம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக பேசுங்க, கவனமாக கேளுங்க, கவனமாக சொல்லுங்கள். சொல்கிற வார்த்தை தான் உங்களுடைய அந்த ஸ்டபானை நிற்க வைக்கும். சொல்கிற வார்த்தை தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இந்த மரியாதை கெடுக்கும் சூழ்நிலை இப்போ இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம். அதாவது சென்னையிலேருந்து நீங்கள் திண்டிவனம் போகிறீங்கன்னா போகிற வழியில் மதுராந்தகம்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஊர். அந்த ஊரில் என்ன விசேஷம்னா, ஒரு ஃபாரினர் அந்த இடத்துல ராமலக்ஷ்மணரை நேராக தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த ராமரும் லக்ஷ்மணரும் நின்று காத்த ஏரி காத்த ராமர், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ராமரை தரிசனம் செய்து வாருங்கள், அல்லது பிரார்த்தனை பண்ணுங்கள், இல்லை முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த ராமர் ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியை தருப்பார். நிம்மதியான தூக்கத்தை தருவார். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சமடைந்துள்ளார், அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். நீண்ட நாட்களாக இருந்த நிம்மதியற்ற சூழ்நிலை, கடந்த ஒரு 5 வருஷமாக வச்சுக்கோங்களேன், இல்லை 4 வருஷமாக, இல்லை 3 வருஷமாக உங்களுக்கு நிம்மதியே இல்லை. நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக குழந்தைகளும் உடன்பிறப்புகளும் அக்கா தங்க அண்ணன் தம்பி இவாள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாள். இவாள்லாம் உங்களுக்கு கூட துணையாக இருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். உங்கள் அக்காவோ அண்ணனோ இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு பையனோ பொண்ணாக இருக்குது, திருமணமே நடக்கலை, இப்போ நடக்கும். உங்களுடைய தலைமையில் நடக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அந்த பையன் நல்லா இருக்கான், பார்த்து முடிப்பா, அந்த பொண்ணு நல்லா இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவி, உன் பையன் நல்லா இருப்பான். ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். இந்த பாதி மீனராசிக்காரங்களுக்கு கருணாக்கா இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட அவமானத்திலிருந்தும் தனிப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்ட சங்கடத்திலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இதுதாங்க மெயின் வேணும். உடம்பில் கடந்த 1 வருஷம் 8 மாதமாக உடம்பில் ஏதோ ஒரு அவஸ்தை, முட்டியில் அவஸ்தை, இடுப்பில் அவஸ்தை, ஸ்பைனல் கார்டில் அவஸ்தை, தலையில் அவஸ்தை, இந்த இடம் இந்த கழுத்து ஸ்பாண்டிலிட்டிஸ் பட்டு எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதே மாதிரி முட்டியில் எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க. கால் நடக்க முடியாமல், கால் நிற்க முடியாமல் நடுங்கின்னு இருக்குது. அவளுக்கெல்லாம் இப்போ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நேரம்.
ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இழந்த மரியாதையை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான அமைப்பு தருகின்ற மாதமாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் வேலைக்கு முயற்சி எடுத்து புதிய வேலையில் சேருவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கடந்த 10 வருஷமாக இல்லை 5 வருஷமாக பார்க்காத நிம்மதியை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய கலைத்துறை பயணத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். ஆனால் சில சமயம் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பலிகடை ஆக்குவாங்க. ஆனால் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார். இப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் என்ன? வெற்றி. எண்ட் ரிசல்ட் அடித்து பிடிச்சி வெற்றி அடைவீங்க. அதுவும் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ப்ரொஃபஷனல்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு எப்படியோ அப்படியே பூந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த மீனராசிக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுவுற மீனில் நழுவுற மீன். நீங்கள் அப்படி தப்பிச்சு வந்துடுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைமில் இருக்கீங்க. வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை பெறக்கூடிய நேரம் இது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுகின்ற நேரம் இது. குழந்தைகளால் ஏற்படுத்தப்பட்ட அவமானத்திலிருந்து அதே குழந்தைகளால் அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும். 5ஆம் இடத்துல குரு வந்துட்ட, ராசிக்கு குரு பார்வை. 7ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம். ஸோ மனைவியால் லாபம், கணவனால் லாபம், வாழ்க்கை துணையால் லாபம், காதலியால் லாபம், காதலனால் லாபம், சக பணியாளர்களால் லாபம், இப்படி ஏகப்பட்ட லாபங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது. குரு பார்வை 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு இருக்குது. சொத்து பாக்கியம், வண்டி பாக்கியம், திருமண பாக்கியம் இதெல்லாம் நடக்கும். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி ஏற்படும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியால் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும். அதாவது குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான நேரம். என் பையன் பொண்ணு எல்லாத்துக்கும் திருமணம் நடத்துகிறோன்னு இப்போ தாராளமாக பேசுங்க. நீங்கள் பேச வேணாம் சார், அதுவாக வரும். அப்பேற்பட்ட சூப்பரான டைமில் இருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கூட அனுசரணையாக செயல்படுவீர்கள். போனால் போட்டோம்பா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே நீங்கள் சாரி டு சே இடுப்பு துணி கூட இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அப்பேற்பட்ட மனசு இப்போ வரும் உங்களுக்கு. ஆனால் அதே சமயம் வாயை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனியின் பார்வையில் நீங்கள் எதை பேசினாலும் ஒரு பூகம்பம் தான். அதுவும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்க, டக்குன்னு கட்சி மாறுவீங்க. டக்குன்னு உங்கள் வார்த்தையில் நீங்கள் இருந்த கட்சி தலைவரை பற்றி தப்பாக பேசுவீங்க, ரகசியத்தை சொல்வீங்க. அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், மக்களுக்கு பூகம்பத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் பேசுகிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தீர்வுகள் வெற்றியை தரும். அவருக்கு ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கா பண்ணுங்கள் தாராளமாக. அவருக்கு கண் ஆப்ரேஷனாக பண்ணுங்கள், இடுப்பில் ஆப்ரேஷனாக பண்ணுங்கள், கால் முட்டி ஆப்ரேஷனாக பண்ணுங்கள், இந்த சதை கிழிஞ்சு போச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது போல வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்குது. ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு இருக்குது. அதனால் மருத்துவ ரீதியான தீர்வுகள் மட்டுமல்லாமல் லீகல் ப்ரொசீடிங்ஸும் உங்களுக்கு சாதகமாக வந்துடும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து பிரிவினருக்கும் ஏகோபித்த வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் தங்களுடைய கணவன் மனைவி உறவில், அதாவது ஹஸ்பண்டுடைய செயல்பாடுகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க, இதில் ராசியில் பிறந்த ஆண்களோ பெண்களோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் தப்பை திருத்திக்கிறதுக்கான நேரம் இது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 6, 7, 8, 10, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 காலை 7 மணி வரை, 23, 24, 25,
26, 27, 28, 29, 30, 31 காலை 6 மணி 38 நிமிஷம் வரை இதெல்லாம் நல்ல நாட்கள், சாதகமான நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள், ஏன்னா இதுதான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே சந்திராஷ்டமத்தில் தான். நீங்கள் மனசில் நினைக்கிறத விட நினைக்காததை கற்பனையில் சொல்லி சங்கடப்படுறீங்க. அந்த கற்பனையான விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21 காலை 7 மணி 54 நிமிடம் முதல் ஜூலை 23 இரவு 7 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மனசில் இருக்கிறத அப்படியே உளரக்கூடாது. மனசில் இல்லாத கற்பனையும் வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது பூகம்பத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் எல்லோரும் கோயம்புத்தூர் போகணும். இந்த கோயம்புத்தூரில் அந்த கோயம்புத்தூருக்குன்னு பேர் வந்ததுக்கு காரணமே கோவன் புதூர்னு பேர். அந்த கோவன் அப்படிங்கிறவர் அந்த ஊருக்கு ராஜாவாக இருந்தார். அந்த கோவன் வழிபட்ட ஊருக்கு அந்த தெய்வத்துக்கு பேர் கோணியம்மன்னு பேர். அந்த கோணியம்மனை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அந்த மருதமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், குறிப்பாக உங்கள் எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். அது மட்டும் இல்லை, அந்த கோணியம்மன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கோணியம்மனையும் அந்த மருதமலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் மலைபோல் இருக்கும் கஷ்டங்கள் மடுபோல் சுருங்கிவிடும். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.